தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்தொலைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நினையாத வேளையில். மத்தேயு 24:23 சொல்கிறது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதாய்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை திடீரின் வருகை போல நினையாத நாளில் இருக்கும் பொழுது நடைபெறும் 3 சம்பவங்களை பரிசுத்தவான்கள் உயிர்த்தெடுக்கப்படுகிறார்கள். துன்மார்க்கரும் அக்கிரமக்காரும் அழிகிறார்கள். இந்த பூமியும் அதன் கிரைகளும் அழிகிறது. திடீரின் வருகையை போல இயேசுவின் வருகை இருக்கும் போதுதான் 3 சம்பவங்களும் நடைபெறுகிறது. அதனால் இயேசுவின் வருகை இரகசியமாயிருக்கும் என்று அர்த்தமல்ல. நீதிமான்கள் உயிரிழவதை பார்ப்பார்கள், துன்மார்க்கர் அழிவதை பார்ப்பார்கள், பூமியும் அதன் கிரைகளும் அழிவதை பார்ப்பார்கள். இப்படியாக பூமி முழுவதும் அனைவரும் அழிவார்களே, அலறுவார்களே, புலம்புவார்களே. மத்தேயு 24 வாசிக்கிறோம், 27-30. இதையா நாம் ரகசியம் என்று கூறுகிறோம்? இதுவா ரகசியம்? திடீர் போல வரும்போதுதானே 3 சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் என வேதம் கூறுகிறது. இதனை ரகசியம் என்று கூறினால் வேதத்திற்கு புறம்பான எதிரான போதனையாக தானே இருக்கும். திடீர் போல வருகிறார் என்றால் ரகசியமாக வருகிறார் என்று அர்த்தம் அல்ல. யாரும் நினையாத வேளையில் வருவார் என்றுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 24:42-44 தெளிவாக கூறுகிறார். ஆகையால் ரகசிய வருகிற என்கிற உபதேசத்தில் சத்திய வேதம் உபதேசம் அல்ல, வேதத்திற்கு எதிரான உபதேசமாக இருக்கிறது. ஆதலால் விசுவாசிகள் விழிப்புடன் தெரிந்த புத்தியுடன் வேதத்தை கற்பதும் வாழ்வதும் அவசியமாக இருக்கிறது. மேலும் இயேசுவின் வருகை எதிர்கால சம்பவமாக தான் கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றுமில்லை. உபத்திரவம், பரிசுத்தவான்களின் போராட்டம், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தல், சாட்சியாய் வாழுதல் போன்றவை அனைத்தும் இரண்டாம் வருகை மட்டுமே நடைபெறும். எனவே நீங்கள் நானுமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். இந்த செய்தி கேட்ட உங்களையும் இந்த நாளை திரும்ப நாளையும் பிறந்தநாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.